மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க, கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காங்க. நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன், நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காண்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். மதுரை ஆதீனம் அவர்கள் ரொம்ப நாளாக எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வரவே இல்லை, எங்கள் மடத்துக்கு வரவே இல்லைன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், மாநில இன்னொரு துணைத் தலைவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்கள், என்னுடைய மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மற்ற எல்லா நிர்வாகிகளோடும் அவர் மரியாதை நிமித்தமா நான் சந்திச்சிருக்கேன். நேற்று தீர்ப்பு திருப்பரங்குன்றம் இன்னைக்கு சந்திப்புன்னோட சில யூகங்களுக்கு இடம் கொடுக்குது. அதனால கேட்கிறோம், இன்னைக்கு வர வேண்டிய தீர்ப்பா இல்ல நேற்று தீர்ப்பு வந்திருக்கு, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால அதோட நோக்கம் என்ன அப்படின்றது இல்ல. இதுல எந்த நோக்கமும் இல்ல. தீர்ப்பு வந்தது இயற்கையானது. அப்புறம் இன்னைக்கு அவங்கள ரொம்ப நாளா, அது மட்டும் இல்ல, மதுரை ஆதீனம் எங்க ஊர்க்காரங்க, திருநெல்வேலி டவுன் என்னுடைய தொகுதி, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க வரவே இல்லை மடத்துக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். சார், போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா அதிமுகவுடைய தோல்வி காரணம் பாஜக சொல்லப்பட்டது. ஆனா இந்த முறை அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு, தலைவர் எல்லாம் பெரிய போறாங்க. வட மாநிலங்களில் பாஜக ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த முறை சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம் அதிமுக தலைவரா இருப்பாரு, எடப்பாடியா இருப்பாருன்னு சொல்றாங்க. பிரச்சனை பிரிவினைவாதம் நிறைய இருக்கு. திருப்பி சொல்லுங்க. அதிமுக போன முறை தோல்வியை கல்வியதற்கு பாஜக தான் காரணம்னு சொல்லப்பட்டது. இந்த முறை பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் விரும்புது. ஆனா அதிமுக அந்த விதமான பலம் இல்லாம இருக்காங்க, கூட்டணி எல்லாம் இல்லாம இருக்கு. ஆனாலும் இந்த முறையை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. திமுக இந்த உட்கட்சி பூசல்ல எளிய ஆட்சி அமைச்சர்னு சொல்லப்படுது. நீங்க முதல்ல சொன்னது உண்மைக்கு புறம்பானது, யாரும் நம்ப முடியாத விஷயம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. போன தடவை அதிமுக வெற்றி பெறாதது பாரதிய ஜனதா காரணம்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? இப்ப ரெண்டாவது விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க, பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா தமிழகத்துல தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். அதுதான் எங்களுடைய மாநில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அதிமுக பல்வேறு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கேன் சார், எப்படி சார் வாய்ப்பு இருக்கும்? அந்த உட்கட்சி பூசல் தான் திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா. அதாவது உட்கட்சி பூசல்ங்கிறது வெறும் கண்துடைப்பான விஷயம். என்ன பொறுத்த முடியும், ஒரு நாட்டில் ஒரு அரசு வரும்போது என்னென்ன தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் சொன்னோம், அதை இப்ப என்னென்ன செய்யல. ஒண்ணு, இந்த 4.25 வருஷம் அரசுல மக்களுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னலாம், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300% கூட. நான் எப்பொழுதும் எல்லா பிரஸ் மீட்ல சொல்லிட்டே இருக்கேன். நீங்க வரும்போது நாங்க 1 பைசா வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு ஒருக்க இருப்பதை 1 மாசத்துக்கு ஒருக்க வசூல் பண்ணுவோம்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? செய்யல. நீர் மேலாண்மைக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுப்போம்னு சொன்னோம், திமுக அரசு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. இப்ப தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம் சொன்னாங்க, செய்யவே இல்லை. நெல் கொள்முதலே பண்ணல. மாறா மத்திய அரசு 6 இடங்கள்ல மத்திய அரசு நெல் கொள்முதல் வச்சிருக்காங்க. 1000 தடுப்பணைகள் செய்வோம்னு சொன்னாங்க, செய்யல. 1000 தடுப்பணைகள் செய்வோம்னு 1000 தடவை அண்ணன் துரைமுருகன் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ஒரு தடுப்பணை கூட எங்கேயுமே கட்டியிருக்காங்களா? செய்யல. 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க, வந்த உடனே கொடுத்தாங்களா? இல்ல. 2 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க. போன தடவை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. இந்த தடவை 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன்? தேர்தலுக்கான அரசு. இந்த தடவை 5000 ரூபாய் நான் ஏற்கனவே முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கேன். என்னுடைய கோரிக்கையை முதலமைச்சர் எப்பொழுதுமே நிராகரிக்கவே மாட்டேன். என்னுடைய தொழில காலேஜ் கேட்டும் கொடுத்தாரு, ரோடு கேட்டும் கொடுத்தாரு, பாலம் கேட்டும் கொடுத்தாரு. அதனால இந்த தடவை மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். ஒருவேளை 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா அரசு அவங்க கையில இருக்கு. அதனால இன்னைக்கு இவங்க தேர்தலுக்கான அரசு. புரட்சித்தில் எம்ஜிஆர் நேற்று நாளையில பாடின மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்னு சொன்ன மாதிரி
நீ பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சருக்கு சால்வு போடுறதும் அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா என்ன மக்களை பத்தி சிந்திக்கணும். சிலிண்டருக்கு ரூபா குறைப்போம்னு சொன்னீங்க, எவ்வளவு ரூபா குறைச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? குறைக்கல. பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம்னு சொன்னாங்க, மத்திய அரசு டீசல் விலையில குறைச்ச பிறகு கூட அவங்க குறைக்கல. அப்ப எதை சொன்னாங்க அதை செய்யல. மக்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா, ஒண்ணுமே வேண்டாம். ஊர் ஊரா கஞ்சா, பெத்தம் ஐட்டினா பெத்தடினா பெத்தடின்னு பெத்தம் எனக்கு வாயில வரவே மாட்டாங்க. நிறைய தடவை நான் சொல்லி பார்க்க, அது நீங்களா சொல்லுங்க பாப்போம். பெத்தமெட்டின் அதுக்கப்புறம் அது சிந்தட்டிக் ட்ரக்ஸ், பான்பராக், இது இல்லாத ஊர் எது? சரி, அதையாவது தின்னுட்டு போட்டுன்னு வைங்க. அதை தின்னுட்டு பண்ற அட்டுவழியம் பாலியல் பெண்கொடுமை. பொம்பளையோட 10 வயசு பொம்பளையோட விடுறதில்லை. இதெல்லாம் மக்கள் பார்த்து இதையும் தாண்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்களா? உங்களுடைய பலம்னு நீங்க கருதுற எல்லாம் இப்போ அதிமுக அலையன்ஸ்ல ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில பலம் நீங்க நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து மாறா விஜய் நோக்கி நகருது. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு, பிற கட்சிகளும் அதுக்கான சொல்லாங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாங்க. சேர்ந்துட்டாருல சார்? இல்ல, எங்க விவரமா சொல்லுங்க. தாவேக்கால இணைஞ்சிட்டாரு அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அப்போ இன்னும் பிற கட்சிகளும் அதை நோக்கி நகர மாதிரி தெரியுது. நேற்று இல்ல சார், நேற்று டிடிவி தினகரன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதிமுக பலவீனமா இருக்கு, ரெட்டையில பலவீனமா இருக்கு, எடப்பாடிக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல, திமுக எதிர்க்கிற கேப்பபிலிட்டி இல்ல. சோ விஜய் ஒரு நல்ல கூட்டணியை அமைக்கிற பட்சத்துல அது வலுவான போட்டியா இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? திமுக வர்சஸ் டிவிகே அப்படிங்கறதா நடக்க போதும் நினைக்கிறீங்களா? நான் திரும்ப சொல்றேன், நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. கண்ணு முன்னால் நடக்கிறதா? கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்ல? ஒரு கூட இல்ல சார். 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தானே போயிருக்காரு. இப்போ வந்து சில இடங்கள்ல வந்து துரியோதனன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடந்தனில் சேர்ந்தா என்ன நடக்கும்? தோல்விதான் நடக்கும். அதனால வந்து நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க, உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல நாள் பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான். அதனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசுல வந்திருக்கு. நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்க நினைக்கிறது கேட்கிற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும். திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியுமா? பிரியாவே திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும். நாங்க தானே ஆண்ட கட்சி. அங்க போகும்போது எங்கிட்ட யாரு போறாங்க? ஒரு ஆள் தினகரன் வந்து எங்க போன சட்டமன்றத்தில் எங்க கூட இல்லையே. போன சட்டமன்றத்துல மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் எங்கள்கிட்ட கூட இல்லையே. அவர் இப்ப எங்க போயிருக்காரு நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது தவறு தானே? இல்ல போன சட்டமன்றத்தில் அவர் இல்ல, எங்க கூட இல்ல. இப்ப கூட தினகரன் நட்பின் ரீதியாக பாஜக எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்டிஏ கூட்டணியில வந்து அழைக்கிறதுக்கு யாரும் பேசல. சார், நட்பு ரீதியா நான் வந்து திமுக கூட பேசிட்டு தரேன். நட்புல நேற்று கூட கூட்டணிக்கு யாருமே அழைக்கல. அவர் வெளியே போயிட்டாரு சார். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அழைக்கலாம்? இப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்க அதுக்குள்ள பேச்சுவார்த்தையோ அல்லது எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. காங்கிரஸ் இல்ல ஒரு நிமிஷம், நாங்க நடவடிக்கை எடுக்கல உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல தேர்தலுக்கான வேலைகள் பார்த்தோமா தெரியலையா? இல்ல அது எப்படி நாங்க பண்ணிட்டு தானே இருக்கோம். நாங்க பண்ற வேலை உங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கு அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? காங்கிரஸுக்கு இத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்களா? விடுதலை சிறுத்தை இத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்களா? அவங்க வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை தொடங்கி இந்த ஆபீஸ்ல இருந்து அந்த ஆபீஸ் போயிருக்காங்களா? இல்ல ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களா? ஏதாவது செய்தி வெளியே வந்திருக்கா? எந்த வேலையை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க? கூட்டணியில இருக்கிறோன்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்களா சார்? கூட்டணியில இருக்கிறோன்றத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில நம்மகிட்ட கூட்டணிக்கு வாரோன்றது இந்த யாருமே குறிப்பிட்ட கட்சியில கூட்டணி தான் வச்சு ஜெயிக்கணுங்கிறது இதுவரைக்கும் நடந்திருக்கா? இதுவரைக்கும் கூட்டணி மட்டும் வச்சு ஆட்சி முடியும் எந்த தேர்தலில் நீங்க சொல்லுங்க பாருங்க. 2011 யாரெல்லாம் கூட்டணியில இருந்தாங்க? யார் ஜெயிச்சாங்க? 1980 எத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க? எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார்? 80 வரலாறு சொன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ 1980
பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கல. 96ல அம்மா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கல, பெருங்கூட்டணி ஜெயிக்கல. நிறைய உதாரணம் இருக்கு. அதனால நீங்க 2011 கூட்டணியை வச்சு மட்டும் சொல்லுங்க. கேளுங்க. ஒரே ஒரு இதுதான் கோச்சிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து சமூக வலைதளங்கள் பரவிட்டு இருக்குது. அவர் தணிக்கை ஆரம்பிக்க போறான்னு சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்குது. மதிப்புமிகு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியில இருக்காங்க, கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தாங்க. நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன். நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாம இருக்கலாம். அதுக்காண்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், அவரும் ஆரம்பிக்க மாட்டார். சார், ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவராக இருக்கீங்க, பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கீங்க. ஒரே சவாலான விஷயம், நிறைய பேர் வெளியில போறதுக்கான எடப்பாடி வந்து வேணான்னு சொல்றாங்க. அந்த எடப்பாடி வேணாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க தலைமைக்கு முன்னெடுத்து செல்வீங்களா? எடப்பாடி வேணான்ற ஒரு விஷயம் நீங்க முன் வைப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? யாரும் வேண்டாம். எடப்பாடி வேணாம், எடப்பாடினாலதான் பல்வேறு பிரச்சனை பலம் பெறாம இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வியே சரி, ஒட்டுமொத்தத்திலே சரி. அந்த தலைமையை மாற்றிட்டால் அது ஒற்றுமை இணையும்ன்றாங்க. அவரு தலைமையில எங்க கூட்டணியே கொண்டு வரவும், ஆட்சியை கொண்டு வரும் சொல்றோம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவரு தான் உங்களுக்கு. எடப்பாடி மாற்றம் இல்ல, உறுதியா இருக்கலாம். சார், கார்த்திகை தீபம் வந்து ஏற்றி போராடி வெற்றி பெற்றாங்க. இனிப்பெல்லாம் ஆனா வந்து கலவர பூமியா மாத்த பாக்குறாங்கன்னு சொல்லி மதுரை எம்பி சு வெங்கடேசன் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா பேரும் பட்டாசு எடுத்து கொண்டாடுறாங்க கோயில் எல்லாம். எம்பி என்ன சொல்றாருன்னா கலவர பூமியா மாத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அந்த கலவரத்தை அவர் தூண்ட பாக்குறாரான்னு எனக்கு தெரியல. கலவரத்தை தூண்டக்கூடிய கதாநாயகனே அவர் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. இதுல ஏதாவது கலவரம் நடந்தா சு வெங்கடேசன் தான் பொறுப்பு. அது மட்டும் இல்ல, இது வந்து அவரவர்கள் சார்ந்த சமயத்தை பொருத்தமான விஷயம். அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தீபம் ஏற்றணுங்கிறாங்க. இது ஆண்டாண்டு காலங்காலமாக உள்ள ஒரு செயல். அதுல சில இடர்பாடு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நீதிமன்றத்துல வந்து அதை வந்து இப்ப திருப்பி தீபம் ஏத்தலாங்கிறாங்க. இதுல ஏத்துறதுல யாருக்கு எது சங்கடம் இருக்கா? இல்ல, நான் கேட்கிற கேள்வி, இதுல தீபம் ஏத்துறதுனால சு வெங்கடேசனுக்கோ அவங்க குடும்பத்திற்கோ அல்ல அவங்க சார்ந்த கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை இருக்கா? இருந்தா சொல்லுங்க. அது தப்புன்னா தப்பு மாத்தி. பொது அமைதிக்கு தான் சார் பிரச்சனை. இதுவரைக்கும் இல்லாத நடைமுறையில இது 62 நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தீபம் ஏத்திட்டு இருக்காங்க சார். இப்ப என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, ஜட்ஜி வந்து ஏத்துங்கன்னு சொல்லி கோயிலுக்கு ஆர்டர் போடுறாரு. தடையிலன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏத்துங்கன்னு சொல்றாரு நேரடியா. அதுல என்ன தப்பு? அதாவது ஒரு அரசாங்கம் வந்து தடை பண்ணி வச்சிருக்கு, நீதிமன்றத்துக்கு போறோம், அவங்க வந்து ஏத்தலான்னு சொன்னா அதுல என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கு? அதுல என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. தீர்ப்பை எதிர்த்து அரசே கோர்ட்டுக்கு போறதா. அதாவது ஒரே நிமிஷம், இவ்வளவு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அதுல பாத்தீங்கன்னாக்கி எல்லா கம்யூனிட்டி இருக்கு. பிள்ளைமார் இருக்கு, செட்டியார் இருக்கு, முதலியார் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அது 10% மத்திய அரசு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் அது கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. எந்த விதத்துல நியாயம் அது? நீதிபதி மேல ஏத்தலாம்னு சொல்லிட்டாரு, இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்கல, இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொல்றாங்களா சார்? நீதிபதி ஏத்தலாம்னு சொல்லிருக்க, அதுக்கு தான் நீங்க கேள்வி கேட்டுறீங்க. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும். அதிகாரிகள் யாருடைய கையில இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க கையில. தீபம் ஏத்தலாம்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அப்போ கோயில் நிர்வாகமே தீபங்கள் ஏற்றதை கவனிச்சிருக்கீங்களா? இல்ல வந்து உங்களுக்கு சார்பாக ஏதாவது போய் ஏத்துறதுக்கான இல்ல, அது ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கிறது தெரியல. இப்ப நான் உங்க கேட்கிற இல்ல ஏத்தலாம், நானே ஏத்தலாம்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன நடைமுறையில இருக்கோ, எப்படி நடைமுறை சிக்கல் இல்லாம பண்ணணுமோ. இதுல சு வெங்கடேசனுக்கு என்ன இருக்கு?